ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாடு மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாடு மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. சொல்லுவோம். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கிருபை இரக்கங்களா மணி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். என்னை எனக்கு கிருபை இரக்கங்களா என் ஆத்துமாவே சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். கரங்களை தட்டி எஸ். இளமை கழு போல. ஆமென் ஆமென் ஆமென். பலவீனங்கள் மாறட்டும். இளமை கழுகு போல கால்கள் கைகள் ஸ்திரமடையட்டும். முழங்கால்கள் பலப்படட்டும். அல்லேலூயா. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தருக்காய் நான் ஓடுவேனே, நடப்பேனே, ஊழியம் செய்வேனே. இதை நம்புறவங்க மட்டும் சொல்லுங்க. கர்த்தருக்காய் நடப்பேனே, ஊழியம் செய்வேனே, ஓடுவேனே, நடப்பேனே, ஊழியம் செய்வேனே. தியானிப்பேனே, ஜெபிப்பேனே, செழிப்பு அடைவேனே. வேதத்தை தியானிப்பேனே, செழிப்பு அடைவேனே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாடு மறவாதே. நன்மைகளை கர்த்தர் சொன்ன வாக்குகளை கர்த்தர் உனக்கு சொன்ன கர்த்தர் சொன்ன வாக்குகளை
ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஓ ஆத்துமாவே நன்றி சொல்லு. உள்ளத்தோடே கர்த்தர் சொன்ன நன்மைகளை ஒரு நாடு மறவாதே. கர்த்தர் உனக்கு சொன்ன வாக்குகளை நிறைவேற்றுவார். அவர் வசனித்தால் நிறைவேற்றுவார், சொன்னால் செய்வார். ஆத்துமாவே நன்றி சொல்லு. உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு. உள்ளத்தோடே கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவே நீ நன்றி சொல்லு. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்மாவே நீ நன்றி சொல்லு. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நோய்களை நீக்கினாரே, பலவீனங்களை மாற்றினாரே, பலன் தந்தாரே, குற்றங்களை மன்னித்தாரே, கிருபை இரக்கங்களால் முடிசூட்டி மகிழ்ந்தாரே, நல்ல வாக்கு தத்தங்களை தந்தாரே, வாழ்நாளெல்லாம் நன்மையால் என்னை திருப்தியார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கிடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. சொல்லுவோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். நீங்கு ஒன்றும் ஒன்றும் செய்யாதே, நீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அப்படி எழுப்பி நின்று. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். நீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, நீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, எரிந்தவர் விடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, எரிந்தவர் விட்டிடுவாரோ. பேர் சொல்லி அழைத்த தேவர், பேர் சொல்லி அழைத்த தேவர் உன்னை மேன்மைப்படுத்திடுவார். என்னை என்று சொல்வோம். என்னை மேன்மைப்படுத்திடுவார். அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவது இல்லை, அவர் விட்டு விடுவது இல்லை, அவர் விலகுவதும் இல்லை. சொல்லி அழைத்த தேவன் என்னை, என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்னை மேன்மைப்படுத்திடுவார். என்னை மேன்மைப்படுத்திடுவார். என்னை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். நீங்கள் ஒன்றும் செய்யாதே, நீங்கள் ஒன்றும் செய்யாதே. யாக்கோபின் சிறு பூச்சியே மந்தையே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. ஆமென், 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 ஆமென்,
ஆமென் ஆமென். சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை, பலவீனாவதில்லை. அப்படி ஆமென் ஆமென் சொல்லி பாடுவோம். சுகவீனம் தொடர்வதில்லை, ஆமென் ஆமென். ஆவதில்லை, ஆமென் ஆமென். சுகவீனம் தொடர்வதில்லை, ஆமென். சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை, ஆமென். சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை, ஆமென். சாபம் என்னை அணுகுவதில்லை, சாபம் என்னை அணுகுவதில்லை, வியாதிகள் வருவதில்லை, ஆமென் ஆமென். வாதைகள் தொடர்வதில்லை, ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். தொடர்வதில்லை, ஆமென். ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ. ஆமென். 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவர் வருவதில்லை, வியாதிகள் ஹல்லேலூயா பலவீனம் தொடர்வதில்லை, வியாதிகள் வருவதில்லை, வியாதிகள் தொடர்வதில்லை, அவர் ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என் முன்னே கடந்து செல்கிறார், முன்னே கடந்து செல்கிறார், ஒன்றும் செய்யாதே, அவரது கிருபை நான் நிலை நிற்போம், தீங்கு ஒன்றும் செய்யாதே. சொல்லுவோம். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க. எல்லா வைரஸ் தாக்குதல்கள் ஒன்றும் செய்யக்கூடாது ஐயா. எந்த பலவீனங்களும் எங்களை மேற்கொள்ள கூடாது, எந்த பாவமும் எங்களை ஒன்று தொடக்கூடாது. அல்லேலூயா. தீங்கு. ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். இன்றும் நாம் தேவனின் பார்வைக்கு நாம் அருமையாயிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நீங்கள் நன்றாக கோடிட்டுக் கொள்ளுங்கள் உங்களுடைய மனதிலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ஒரு நாள் மோசே யாத்திராகமம் 33:16 அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், நான் எதனாலயா விசேஷித்தவன்? நீர் என்னோடு வருவதினால் அல்லவா, நீர் என்னோடு வருவதினால் அல்லவா. நம்முடைய பயணங்களிலே அநேகர் நமக்கு பாதை காட்டுகிறார்கள். என்ன காட்டுறாங்க? பாதை காட்டுறாங்க. சில நேரங்களிலே அவர்கள் காட்டுகிற பாதை தவறி விடுகிறது, தவறான பாதையை காட்டி விடுகிறார்கள். மதுரையில் கார் ஓட்டுறவங்க எப்படி ஓட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. ரைட் சிக்னலை போட்டுட்டு லெஃப்ட் என்ன செய்வாங்க? கையை காமிப்பாங்களாம், பிறகு நேராக போவாங்களாம். என்ன அதை செஞ்சவங்க யார் இருந்தீங்கன்னா மாறிக்கணும். எப்படி? ரைட் சிக்னல், லெஃப்ட்டு கை, பிறகு நேராக போகிறது. அப்படி பாதை காட்டுறாங்க இன்னைக்கு. அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் ஒரு இடத்துல ஒரு பாதை கேட்டோம், கரெக்டாக தப்பான வழியை காட்டிட்டாங்க. எப்படி? கரெக்டாக தப்பான வழி. என்ன, அதுக்கப்புறம் டிரைவரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு. மிஷின் பொய் சொல்லாதுன்னு சொல்கிறாங்க. கூகுள் என்ன சொல்லாதான்? பொய் சொல்லாதுன்னு. இந்த கூகுள் மேப் சில நேரம் பொய் சொல்லிடுது, சில நேரம். என்ன சில நேரம் என்ன, நேற்று ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். அங்கே ஒரு காரில் எழுதப்பட்டிருந்துச்சு, நாகமலை புதுக்கோட்டையில் கூகுள் பதில் சொல்லாது அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்போ நான் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டேன், அப்படி கூகுள் கம்ப்யூட்டர் பதில்லாம் சொல்லாதா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அங்கிள் தான். எப்படி? எஸ் அப்படின்னா. எனக்கு அது தெரியாது, இவ்வளோ நாள் அது பதில் சொல்லாது அப்படின்னு. ஏன்னா நான் பதில் சொல்லும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இயேசுவே பதிலானவர்னு அது பக்கத்தில் போட்டிருந்துச்சு. இயேசு தான் பதில். கிரைஸ்ட் இஸ் த ஆன்சர். அது எவ்வளவு நல்ல காரியம். பாதை காட்டாத உலகத்திலே இருக்கிறோம்.
தவறான பாதைகளை காட்டுகிற உலகத்தில் இருக்கிறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தூத்துக்குடியில் ஒரு நாள் நான் சின்ன பையனாக இருக்கும்போது போனேன். 3ஆம் கேட் எது அப்படின்னு கேட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு ஒருத்தர் ஒரு பதில் சொன்னார், நல்ல பதில். நான் ஒரு ஸ்டாப்பில் இறங்குவேன், ஓகே, அதற்கு முந்தின ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கிக்கோங்கன்னாரு. இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நான் ஒரு ஸ்டாப்பில் இறங்க போகிறேன், அதுக்கு முந்தின ஸ்டாப்பில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, இறங்கிக்கோங்கன்ட்டு. நான் இந்த எண்டில் இருக்கிறேன், எக்ஸ்ட்ரீம் எண்டு, அதில் ஏறி கையை வச்சு பிடிச்சி சின்ன பையன் நான் இருக்கிறேன். நானும் தாமஸ் வாக்கர் அவங்களுடைய ஒரு பையனும் மார்க்கஸ். அந்த மார்க்கஸ் குஜராத்தில் ஊழியராக இருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே கடந்து சென்று விட்டார். என்னையோட 1 இயர் என்ன, அவருக்கு நண்பர்களே ரொம்ப கிடையாது, ஆனால் என்னை நண்பராய் வைத்திருந்தார். நல்ல தியாகம் உள்ளவர், அவருடைய லங்ஸ் அஃபெக்ட் ஆனவர், டயபெட்டிக்னால் அறிக்கப்பட்டவர். ஆனாலும் இங்கே வந்துரு அப்படின்னு சொன்னேன். ஸ்தாபன தலைவரிடத்தில் பேசினேன், எப்படியாகிலும் அவனை மதுரைக்கு இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துருங்க. பைபிள் காலேஜில் டீச்சிங் போஸ்ட்டு கூட அவனை கொண்டு வந்திருக்கலாம். ஏன் சொல்லுகிறேன், அந்த குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். ஆனால் கடந்த ஆண்டு அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கடந்து போய்விட்டான். அவனும் நானும் கேட்குறோம் அவர்கிட்ட, பாதையை காட்டுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் இறங்குற ஸ்டாப்புக்கு முந்தின ஸ்டாப்பில் இறங்கிருங்கன்ட்டு அவர் டிரைவர் பக்கம் போயிட்டார். நான் இறங்கின ஸ்டாப்புக்கு அடுத்த ஸ்டாப்பில் இறங்குங்கன்னா கூட நான் இறங்கியிருப்பேன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க இல்லையா? நான் ஓரளவு உயரம் ஷார்ட்டு இப்படிலாம் பார்க்குறேன், அவர் காணும். பிறகு எங்கிட்ட 3ஆம் கேட்டுன்னு கேட்டு நான் என்ன செஞ்சிட்டேன், இறங்கிட்டேன். நிறையா பேர் இப்படி பாதை சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சிலர்கிட்ட நம்ம கேட்போம், நானும் கூட வரேன்னு சொல்லுவாங்க. எப்படி? நானும் கூட வரேன்னு. அதுதான் நமக்கு சந்தோஷம், நானும் கூட வரேன்னு. அந்த யாத்ரா 33ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, மோசேயை கேட்கிறான், நீர் எங்களோடு வருவதினால் நாங்கள் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு வருவதினால். அதில் மோசேயும் ஆண்டவருடைய அந்த கான்வர்சேஷனை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்கும். பைபிளில் சங்கீதத்தை பகுதிகளை நீங்கள் வாசிக்கும்போது, நான் பிரசங்கத்துக்கு வெளியே போகிறேன், சில நேரம் அதோடைய பேக்ரவுண்டு உங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். 51ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும், அதோடைய பேக்ரவுண்ட். பத்சேபாள் இடத்துல பாவம் செய்த வேளையில். ஆனால் ஒரு 90ஆம் சங்கீதம், ஒரு 91ஆம் சங்கீதம், 2ஆம் சங்கீதம், இதோடைய பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதில் சில வேளைகளிலே நாம் தாவீதை மட்டும் நினைக்கிறோம், ஆனால் தாவீதும் அவனுடைய தன்னையனும் ஆண்டவனை பார்த்து பேசின வார்த்தைகளாக இருக்கும். அதனால தான் நீர் அப்படின்னு தோங்கும், அப்புறம் எனக்குன்னு இருக்கும். என்ன, சில இடத்துல புலம்பல் மாதிரி இருக்கும், அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி, நாட் ஓன்லி பாஸ்டர் எட்வின் மட்டும் புலம்புகிறவர் அல்ல, நிறையா பேர் புலம்புறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் எடுத்து பேசி பார்த்தா தான் தெரியும், நீங்கள் சிலர் அந்த லிஸ்ட்டில் இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? சிலர் அந்த லிஸ்ட்டில். அப்போ நாங்கள்லாம் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட மட்டும் புலம்புங்க, வேறு எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, புலம்பக்கூடாது. அடுத்த வீட்டு அக்காட்டெல்லாம் போய் புலம்பி புண்ணியம் இல்லை. அவங்க அதுக்கப்புறம் ஃபோனை எடுத்துகிட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்கள போய் சொல்ல வச்சிடாதீங்க. நான் சிலருடைய ஃபோன் யாரும் நீங்கள் போட்டு விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், எடுக்கவே பயப்படுவேன். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு 1.5 மணி நேரம் கணக்கு வச்சுருக்கிறேன். 1.5 மணி நேரம் என்கிட்ட பேசுவாங்க, 1 மணி நேரம் பேசுவாங்க. என்ன நல்ல காரியங்களை தான் பேசுவாங்க, ஆனால் அவசர நேரத்தில். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் ஒரு நேரம் வச்சுருக்கிறேன். எனக்கு ஃப்ரீ ஆனவனை நைட் 10:30க்கு 10க்கு அடிப்பேன். அடித்து நான் பேசிக்கிட்டே இருப்பேன், யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் போகட்டும். ஆண்டவர் விசேஷித்தவர், ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், அவர் நம்மோடு வருகிறபடியினால் நாம் விசேஷித்தவர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நான் இன்னைக்கு சொல்கிறேன், என் பார்வைக்கு அருமையானபடியினால், ஏசாயா 43:4, நீ கனம் பெற்றாய் என்றால் இந்த ஒரு வார்த்தையை தியானிக்க வருடங்கள் போதாது. ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறவர், திருப்தியாக்குகிறவர், நீடித்த நாட்களால் திருப்தியாக்குகிறவர். ஒரு ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும் என்று எஸ்தரிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை தியானித்தாலே பயங்கரமா இருக்கும். ஆனா இந்த வேளையில சில காரியங்களை நீங்கள் அறிந்து அதை உரிமை பாராட்டி என்ன செய்யணும், அதை உரிமை பாராட்டி அதனால் நன்மைகளை இந்த லாக்டவுன் டேஸ் முடிந்த இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் ஒரு தாயார் சொன்னார்களாம்,
என் வாயை கட்டி வயிற்றை கட்டி என் மகனை நான் மேலை நாட்டுக்கு வேலைக்கு அனுப்பினேன். ஆனால் நான் இன்று மரிக்கும் தருவாயில் இருக்கிறேன். எனக்கு ஒரு உதவியும் இல்லை. ஏதோ 2 மாதங்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு படத்தை அவன் அனுப்புகிறான். அவனை நான் நேசிக்கிறபடினால் அந்த படத்தையும் நான் செவத்தில் அப்படி ஒட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அதை பார்த்தா அது ஒவ்வொன்றும் அந்த ரியால்னு சொல்லுவாங்களா, அந்த சவுதியுடைய கரன்சி, அதோடைய செக்ஸ் அவன் அனுப்பியிருக்கிறான். எத்தனையோ ஆயிரங்கள் தன் தாய்க்கு அனுப்பியிருக்கிறான். ஆனால் அதை ஃபுல்லாக இவங்க ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்சுருந்துருக்குறாங்க செவத்தில். அதை பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ண அவங்களுக்கு தெரியலை. ஆண்டவர் நமக்கு பல காரியங்களை கொடுத்திருக்கிறார், பல கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் உபயோகப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். We are precious in our Lord's sight. நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக நாம் ஆசீர்வாதமானவர்கள், விலையேற பெற்றவர்கள். விலையேற பெற்றவர்கள். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு. ஆனால் காக்கைக்கு தான் அது பொன் குஞ்சு, நமக்கு அது பொன் குஞ்சா தெரியுமா? தெரியாது. ஆனால் பல பறவைகள் இருக்கிற இடத்துல நீங்கள் இதை என்றைக்கா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒரு காக்கா நின்னா ஃபுல் ஃபினிஷ்டாக இருக்கும். சில பறவைலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கையெல்லாம், சில கிளியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி ரெக்கை என்ன செஞ்சுருக்கோம், பிச்சு போட்டிருக்கோம். ஆனால் இந்த காக்கை அதுக்கும் ஒரு அழகை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் காக்கைக்கு அதனுடைய குஞ்சு மட்டும்தான் பொன் குஞ்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய பார்வையிலே நாம் எல்லாருமே விலையேற பெற்றவர்கள். அனைத்து ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே அவர் சொல்றார், உன்னில குறை ஒன்றும் இல்லை. இந்த வார்த்தையை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? நீங்கள் நம்மளை இப்போ யாராவது ஒருத்தர் பேரை சொல்லி பிரதர் சிதம்பரநாதன் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி நல்லது ஒரு 50 இது எழுதுங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் வேகமாக எழுதி கொடுப்பீங்கன்னு சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொருத்தர் பேரை சொல்லி அது கூட பேர் சொல்ல பயமாக இருக்குது. அவருடைய குறையெல்லாம் எழுதுங்க அப்படின்னா அது ஒரு 5-6 எழுதிடுவாங்க. எப்படி 5-6 சிரிச்சாலும் போச்சு. மதுரை தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, முன்னாடி போனால் கடிக்குமா, பின்னாடி போனால் உதைக்குமா. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை பாருங்க, நம்மை நேசிக்கிறார், நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். அவருடைய பார்வையிலே அருமையானவர்களாக இருக்கிறோம். ஆம்ப்ளிஃபைட் வெர்ஷன்ல இப்படி போட்டிருக்கு, யூ ஆர் பிரஷியஸ் இன் மை சைட் and honored and because I love you. நான் உன்னை நேசிக்கிறபடியினால். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். சிலர் கேட்பாங்க, அந்த பையன் ரொம்ப சேட்டை பண்றான், ஆனால் அவங்க அப்பா அம்மா அவனை நேசிக்கிறாங்களேன்னு. அதுதான் சார், அதுதான் ஒரு தந்தையுடைய இருதயம், அதுதான் ஒரு தாயுடைய உள்ளம். பையன் கழுத்தை பிடிச்சி தள்ளுவான் அப்பாவை. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நடந்திருக்கிறது சம்பவம். கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லப்படுகிற குடும்பத்தில். ஆனால் தகப்பன் தன் சொத்தை எழுதி கொடுக்கிறாரு. நல்ல நேரங்களிலே போய் நிற்கிறார், சுகவீன நேரங்களில் நிற்கிறார், அவசரமான காலங்களிலே நிற்கிறார். ஆகவேதான் வாலிபர்களாகிய சிறு பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உங்கள் தாயையும் தகப்பனையும் நீங்கள் கனம் பண்ணியே ஆக வேண்டும். கனம் பண்ணியே ஆக வேண்டும். இப்ப சொல்றாங்க, இப்பெல்லாம் எந்த பிள்ளைகளும் கேட்பதில்லை. அன்னைக்கு ஒரு பாஸ்டர்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், யாருமே பெற்றோரை மதிப்பது இல்லைன்னு. அந்த வார்த்தை இந்த சபையிலே இருக்கக்கூடாது. பெற்றோரை மதிக்க நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. போதகருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணாதே. ஒரு தகப்பனை நீ அசட்டை பண்ணாதே. தகப்பனுடைய கட்டளைகளை அசட்டை பண்ணுகிறவனுடைய கண்களை நதியின் காகங்கள் தின்னும்னு போட்டிருக்கு. அது எப்படின்னு நான் இந்த ஆலயத்தில் வச்சு சொல்றேன். இந்த இடத்துல இருந்து போகிற வாலிபர்கள், நீங்கள் எங்களுக்கு வேண்டும், உங்களுடையது அல்ல, உங்களை நான் விரும்புகிறேன். இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய பொருள், உங்களுடைய பணம், உங்களுடைய அழகு, உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய படிப்பு, அதை அல்ல, உங்களை நான் நேசிக்கிறேன், விரும்புகிறேன். ஆனால் உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உங்கள் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள், நேசியுங்கள், நேசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை நேசித்தபடியினால் தான் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானவள், அருமையானவன். அருமையா இருப்பது எப்படி? அதை அவங்க பாஸ்டர் பீட்டர் கொஞ்சம் உங்களுக்கு கோடிட்டு காண்பித்தார்கள்.
அடுத்த ஆண்டவர் கனம் பண்ணினால் எப்படி இருக்கும்? அருமையானபடியினால் கனம் பெற்றாய். அதை நம்ம நேரம் நமக்கு ஆண்டவர் கொடுத்தாள், நாம் அதை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கணும், ஒரு ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷன். அதை எடுத்து நம்ம ஒரு நாள் தியானிப்போம். ஒரு ராஜாவே கனம் பண்ணா அப்படி இருக்கும்னா, ஆண்டவர் கனம் பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண்டவர் கனம் பண்ணினா, ஒரு தாயும் தகப்பனும் சில காரியங்களை கனம் பண்ணுகிறார்கள். அதை கனம் பண்ணும்போது சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்குது. அப்போ ஆண்டவரே நம்மை கனம் பண்ணினால் எப்படி இருக்கும்? இன்று ஆண்டவர் உங்களோடு பேசுவது, நீங்கள் அவருடைய பார்வைக்கு அருமையானபடியினால், நீங்கள் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறீர்கள். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பழைய நிலைமையை சில வேளைகளில் நாம் யோசித்து பார்ப்போம். அவர் பாஸ்ட் கண்டிஷன், சிலர் அவர் பிரசன்ட் கண்டிஷன். இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமை என்ன, அடுத்து ஃபியூச்சர். சிலர் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகிறவர்கள் உண்டு. நாளைய தினம் அதை குறித்து கவலைப்படட்டும். நிறைய பேர் நாளைக்காக கவலைப்பட்டு தன்னுடைய சரீரத்தை ஒடுக்குகிறார்கள். ஆகவே பயம் அவர்களுக்குள் வருகிறது, எதிர்கால பயம். நாளைய தினம் அதை குறித்து கவலைப்படட்டும் சார். அப்போ ரொம்ப நெஞ்ச நிமித்திட்டே தெரியணுமா? சிலர் அப்படி கேட்பாங்க. தமிழ்நாட்டில் நான் ஒரு நாள் ஒருத்தட்ட பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், இந்த சுனாமி வந்ததுக்கப்புறம் அந்த நகரம் சுனாமினால் அழிக்கப்படும். ஓகே, இந்த நகரம் சுனாமினால் அழிக்கப்படும். அப்படி நம்ம இருக்கிற மதுரை இருக்குது பார்த்தீங்களா, அதை எந்த வல்லமையும் தொட முடியாது. என்ன சொன்னார்? மதுரையை எந்த வல்லமையும் தொட முடியாது. ஈவன் வார் வந்தால் கூட நம்ம மதுரையை அடிக்க முடியாதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், கர்த்தர் நகரத்தை காக்கணும் அப்படின்ட்டு. இந்த ஆண்டு துவக்க பகுதியில் நான் சிலான் போயிருந்தேன், என் ஞாபகம் சரியாக இருக்கும் என்றால். அங்கே நம்ம இந்தியா டெரிட்டரியிலேருந்து 33 கிலோமீட்டரில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நல்ல வேலைக்கு நம்ம கிரிக்கெட் தோனி, அமிதாப் பச்சன் இவங்கெல்லாம் இடம் வாங்கி போட்டு பெரிய பில்டிங் கட்டி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவங்க பேரோடையே தான் அதெல்லாம் இருக்குது. தோனினா அவருடைய ப்ராப்பர்ட்டி தெரியும். அதுக்கப்புறம் நம்ம அரசியல் தலைவருடைய ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு லேண்டை சிங்கப்பூரை வச்சு ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் செய்கிறான்னா சைனீஸ். யார் செய்கிறா? சைனீஸ். அந்த ப்ரமோட் பண்ணுற இடத்துல மிசைல், அதாவது ஏவுகணையை நிறுத்தி அடிக்கக்கூடிய ஸ்பாட் இருக்குது. ஏவுகணையை என்ன, அங்கேருந்து ஒரு சுவிட்சை ஆன் பண்ணால் மதுரை 10 நிமிடத்திலாம் இல்லை. அல்லேலியா கூட நீங்கள் சொல்ல முடியாது, ஆமேன் கூட சொல்ல முடியாது. முடிஞ்சு ஒரு அழுத்துனானா. இது நம்ம அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தெரியுமா சார்? நல்லா தெரியும். ஆனால் அவங்க கார்கில்ல தான் போய் போரிட்டு கொண்டு இருப்பாங்க. என்ன, இது நம்ம தமிழக முதலமைச்சருக்கு தெரியுமா? கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். மிஸ்டர் மோடிக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கும். சிலானுக்கு இவ்வளோ உதவி செய்கிறாங்களே, இந்தியாவிலேருந்து உதவி செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் பேப்பர் பார்த்தீங்களான்னு தெரில. அப்போ சிலான் ஏன் இதை பெர்மிட் பண்ணிச்சு? அதை நிறுத்த முடியுமானா நிறுத்த முடியும். ஆனால் இவங்க அதை செய்யலை. அப்போ இவங்க செய்யணும்னா என்ன? இவங்க செய்யணும்னா நீங்கள் ஜோம் பண்ணுங்க போதும். லஞ்சம் ஒழியணும்னா கொடி பிடிக்காதீங்க, லஞ்சம் ஒழியணும்னு ஜோம் பண்ணுங்க. மினிமம் ஒரு 10 பேர் மாற்றதை நீங்கள் பார்ப்பீங்க. முகத்திரைகள் கிழிக்கப்படணும்னா சில இடத்துல காவியை போட்டு, இல்லைன்னா வெள்ளை வேஷ்டி சட்டையை கட்டி ஏதோ பண்ணுற இது இருக்கும். நம்ம ஜெபிக்க மட்டும் செய்வோம், கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருடைய பார்வையிலே நாம் அருமையாக இருக்க வேண்டும். நம்முடைய பழைய நிலைமையை குறித்து யாரும் எண்ணி சோர்ந்து போய் விடாதிருங்கள். வனாந்திரத்தை ஆண்டவர் வயல்வெளியாக மாற்றுகிறவர். கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். வனாந்திரத்தை வயல்வெளியாக மாற்றுகிறவர். கடுவெளியை அவர் செழிக்க செய்கிறவர். அவர் ஒரு பின்மாரியை ஊற்றினால் போதும் சார். அவர் வானத்தை திறந்தால் போதும். அவர் வலது பக்கத்தை வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதேன்னு ஒரு கட்டளையிட்டா போதும், காரியங்கள் ஒரு நாளிலே மாறிவிடும். ஒரு இரவிலே மாறிவிடும். அந்த வார்த்தையை கவனிங்க, ஒரு இரவிலே மாறிவிடும். அதுக்காக தான் சில தீர்மானங்களை நீங்கள் ஃபோனில் பேசும்போது இந்த வார்த்தைகளை கவனிச்சு, தீர்மானங்கள், டெசிஷன்ஸை சொல்கிறேன். ஒரு முக்கியமான காரியம்
கொஞ்சம் காத்திருந்து, ஆண்டவர் பாதத்திலே காத்திருந்து அதை நீங்கள் தீர்மானிக்கணும், அதை நீங்கள் சொல்லணும். நாம் இந்த முற்றும் தேறினவனாக அதில் ஒரு பகுதி ஜெபம். அந்த ஜெபம் வரும்போது உங்களுடைய ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். ஏன்னா ஜெபத்தை குறித்து நீங்கள் அறிந்தவர்கள், ஜெபிக்கிறவர்கள். ஆனால் அது ஒரு டூ வே கம்யூனிகேஷன். அந்த டூ வே கம்யூனிகேஷனில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்கிற பழக்கம் நமக்கு என்ன செய்யணும், வரணும். இன்னைக்கு நம்ம மட்டும் அப்படியே அதை சொல்லி இதை சொல்லி வீடுதா, கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெறணும், காசு வேணும், மாமியார் கண்ணு போகணும், மருமக கண்ணு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு நம்ம ரிசல்ட்டுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நோ நோ, அப்படி இருக்காதீங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை ஏன் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார், ஏன் அப்பா அந்த ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் என்னை நீர் பாதுகாத்திருக்கிறீரே. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாமல் எத்தனையோ பேர் நஷ்டப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, ஆசீர்வாதமாக தான் இருக்கிறீங்க. ஆனால் இயேசுவை உங்களுக்கு ஒருவர் அறிவிக்கவில்லை என்றால் யோசித்து பாருங்கள். ஒருவர் தியாகம் பண்ணவில்லை என்றால் இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருந்திருப்போம், யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை பேர் தங்களை தியாகம் பண்ணி இருக்கிறாங்க, எத்தனை பேர் தங்களை விற்று, தங்கள் வாழ்க்கையை விற்று. ஒரு ஐடாஸ்கடர் வாழ்க்கையை எடுத்து படிச்சிங்க அப்படின்னா வெள்ளூர் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு சாதாரணமாக தெரியலாம். இன்னைக்கு அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் அந்த ஐடாஸ்கடர் அவங்க நிச்சயிக்கப்பட்ட நிலைமையிலே, ஒரு ஆண்மகனோடு நிச்சயிக்கப்பட்ட நிலைமையிலே தங்கள் வாழ்வை ஒப்பு கொடுத்து இந்த தேசத்துக்காக வந்து இந்த தேசத்தில் அவங்க வெள்ளூரில் அந்த ஹாஸ்பிட்டலை நிறுவினாங்க. அவர்கள் செலவு பண்ணப்பட்டவர்கள். தங்களுடைய வாழ்விலே தேவனுடைய திட்டத்தை அவர்கள் அறிந்தார்கள், அறிந்து நிறைவேற்றினார்கள். ஆதியாகமத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் படைக்கிற வேளையில் நல்லது என்று கண்டார் என்று சொல்லியிருக்கோம். எப்படி நல்லது என்று கண்டார். ஆனால் மனிதனை படைத்த நாளிலோ மிகவும் நல்லதுன்னு சொன்னார். அப்போ நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, அதை நீங்கள் அறிந்துக்கிட வேண்டும். மிகவும் நல்லவர்கள், கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் மிகவும் நல்லவர்கள். அப்போ அதை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு சின்ன காரியத்தை சிருஷ்டிக்கணும்னா அதில் எவ்வளவு பேருடைய வேலை இருக்கிறது தெரியுமா? அதில் எவ்வளவு பேர். இந்த இது இருக்குது, இது ரோட்டில் கொஞ்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் இதை செய்யணும்னா இதில் எத்தனையோ பேருடைய வேலைப்பாடு இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு கிளாத்து, அடுத்து இந்த பக்கம் ஒரு கிளாத்து, அதை ஸ்டிச் பண்ணி அது சரியா. சிலர் மாஸ்க் போட்டிருப்பாங்க, அது இங்கே போடாமே அது இங்கே வந்துடும். அப்போ அவன் ஒரு ஜென்ரலாக அதுக்கு ஒரு அளவு எடுத்து என்ன செஞ்சுருக்கிறான், அதை செஞ்சுருக்கிறான். அவ்வளவு. ஆனால் இதை ஒருத்தன் செய்ய முடியுது. ஆனால் ஒரு மனிதனுடைய அவயவத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செய்ய முடியாது. ஒரு செயற்கை இருதயத்தை நம்ம ஹார்ட் அளவுக்கு மனிதன் இன்னும் செய்ய முடியலை. நம்முடைய பிரெயினில் உள்ள அந்த அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர் செய்யணும் அப்படின்னா நியூயார்க் ஃபுல்லாக வயராக்கணும். எப்படி? நியூயார்க் சிட்டியை ஃபுல்லாக வயராக்கினாதான் ஒரு தனி மனிதனுடைய மூளையுடைய செயல்பாடு இருக்கும். ஒரு இடத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சு, எல்லாமே நல்லா அந்த குழந்தை பிறந்திருக்கு. ஆனால் அந்த குழந்தையுடைய அந்த பெருங்குடல் பகுதி அந்த வெளியேற்றும் பகுதியோடு சேரவில்லை. நான் அந்த குழந்தைக்கு இன்றைக்கும் ஜெபிக்கிறேன். என்ன, அந்த வெளியேற்றும் பகுதியோடு சேரவில்லை. நான் ஒரு நாள் ஒருத்தட்ட கேட்டு, அந்த சர்ஜரி, அந்த குழந்தைக்கு 8 கிலோ வெயிட் ஆனால் தான் டாக்டர் சர்ஜரி பண்ணுவேன்ட்டாரு. 8 kg. அது மாதிரி 10 monthsக்கு மேலே தான் சர்ஜரி பண்ணுவேன்னு. நான் குழந்தை படத்தை ஒரு நாள் பார்த்தேன். அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படி மகிழ்ச்சியாக அது இருக்குது. ஆனால் இடுப்பில் ஹோல் போட்டு ஒரு ஹோஸ் போட்டு தான் அதுடைய காரியங்களை டாக்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்குறாங்க. நான் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டேன், அது எவ்வளவு தூரம் சேர வேண்டியது இருக்கும்னா ஒரு 1 inch தான் அந்த டியூப் இல்லாமல் இருக்குது. அதுக்கு சர்ஜரிக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டேன். கொஞ்சம் மருத்துவம் அறிந்த ஒரு பாஸ்டர்கிட்ட. அவர் சொன்னார் 10 lakhs ஆகும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அபவுட், நீ யாருன்னு சொல்லலை அவங்ககிட்ட, ஒரு 10 மாதத்துக்கு அப்புறம் அந்த சர்ஜரி பண்ண சொல்லுங்கள், குறிப்பிட்ட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஒரு சின்ன காரியத்துக்கு 10 lakhs.
இன்னைக்கு 10 லட்சத்துக்கு பயப்படுகிற குடும்பங்கள் நம்முடைய ஆலயத்திலே இருக்கிறார்கள். எல்லாராலையும் 10 லட்சம் அஃபோர்ட் பண்ண முடியாது. கர்த்தர் எவ்வளவு பெர்ஃபெக்டாக நம்மளை வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? எவ்வளவு நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். தேவனுடைய பார்வையில் அருமையாக இருக்கும். நாம் விசித்திர வினோதமாக நாம் உருவாக்கப்பட்டவர்கள். விசித்திர வினோதமாக கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அற்புதமாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம இதை ரொம்ப சீப்பாக நினைக்கிறோம். டேய் குடிக்காதரா அப்படின்னு சொல்றோம். அவன் அதுக்கு 1000 காரியத்தை சொல்றான். எங்கள் வீட்டுக்கு அயன் பண்ணுற அவருக்கு தீபாவளி காசு அவங்க வந்தார். அப்போ இது நல்ல சான்ஸ் இல்லை. தீபாவளி காசு கொடுத்தேன். கொடுத்துட்டு சொன்னேன், ஆசிட் வாஷ் பண்ணுறதெல்லாம் நிப்பாட்டிட்டீங்களான்னு அவர் பாஷையில் பேசினேன். ஆசிட் வாஷ் அவர் டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார், படிக்காதவர். அவர் உடனே சொன்னார், இப்போ குறைச்சிக்கிட்டேன்னாரு. என்னவா நிறுத்திட்டீங்களான்னு தான் நான் கேட்டேன் அப்படின்னு. இல்லை ஐயா குறைச்சிக்கிட்டே வாரேன். என்னது குறைச்சிக்கிட்டே வாரேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரே நாளில் நிறுத்துங்க. அப்படி ஒரே நாளில் நிறுத்தினா சார் ஏதாவது ஆயிரும், உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ நிறுத்திப்பார். அவருக்கு தெரியல அவர் ஒரு தேவனுடைய ஆலயம் என்று. அதை கற்றுத்தர வேண்டும். விசித்திர வினோதமாக நாம் உருவாக்கப்பட்டவர்கள். ஒரு சிறு காரியத்தை நம்ம கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை லட்சங்கள் தெரியுமா? நடிகைகள் தங்களுடைய அழகை மாற்றுவதற்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்களாம். அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு மூக்கை கொடுத்து கண்ணை கொடுத்து உங்களை எப்படி உருவாக்கி இருக்கிறாரு, அதெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கிறார். நீங்கள் எதையாவது ஒன்று வீட்டில் போய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண்ணை மட்டும் இங்கே வச்சுருந்தா எப்படி இருக்கும்? மீன் குழம்பு சாப்பிட முடியுமா? நல்லா உரப்பு போட்ட மீன் குழம்பு கவியரசன் பிரதர் மீன் குழம்பு சாப்பிடும்போது கொஞ்சோண்டு கண்ணில் விழுந்துச்சுன்னா என்ன பாடுபடுவோம். கர்த்தர் கண்ணை கரெக்டாக வச்சு, மூக்கை கரெக்டாக வச்சு, வாயை சரியாக வச்சு. இதில் சிலது தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி விடப்படுது. எங்கள் அப்பாட்ட ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார், அது ஒன்றை தானே சார் விட முடியலை பாஸ்டர் ஐயா, விட முடியல. மதுரை டிஎஸ்பி அவர் சொன்னவர், அது ஒன்றை மட்டும்தான் விட முடியலைன்னு. எங்கள் அப்பா சிரிப்பாக பேசுகிறாரு. உங்கள் தலையில் ஒரு புனலை ஆண்டவர் சரி வச்சுருந்தா, அதாவது இந்த ட்ரெயின் இன்ஜின் இருக்குல்ல, அதுக்கு இப்படி போகும் அந்த காலத்தில், அது மாதிரி வச்சுருந்தா நீங்கள் கொஞ்சம் அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லலாம் பிரதர், அதனால் அதை விட்டுருங்கன்னாரு. அவர் மரிப்பதற்கு முன்பு அந்த பழக்கத்தை விட்டுட்டார், ரட்சிக்கப்பட்டார், ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டார். மதுரையில் அநேக கிறிஸ்தவ கூட்டங்களை ஒழுங்கு செய்வதில் அவர் முன்னோடியாக இருந்து செயல்பட்டவர். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார், அவர் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். நாம் கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். கர்த்தருடைய விசேஷத்தை நீங்க அறிஞ்சிருக்கணும். நீங்களும் விசேஷமானவர்கள். உன்னத பாட்டில் இருக்கு, ஸ்திரீகளில் ரூபவதியை உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். இன்னைக்கு நம்ம கரெக்டாக சொல்ல தரணும். சில சொல்லுவாங்க எங்க ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அவன் சொல்லுவான் எங்க ஆண்டவர் என்ன உங்க ஆண்டவரோட வல்லமை உள்ளவர், அருவாளோடலாம் இருக்கிறாரு. உங்க ஆண்டவர் கையில் ஆட்டுக்குட்டி இருக்கு, எங்க ஆண்டவன் கையில் என்ன இருக்கு? அருவாள் இருக்கு. என்ன சார் வல்லமை? ஆனால் சொல்ல தெரியணும், என் ஆண்டவர் பரிசுத்தமானவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நடந்த வழியில் நான் நடக்க முடியும். ஆனால் உன் ஆண்டவன் நடக்கிற வழியில் என் பிள்ளையோ என் மருமகனோ நடக்க நான் விரும்பவில்லை. மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறாங்க, 2 குவார்ட்டரோட மாப்பிள்ளை வந்தால் விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஆனால் 2 குவார்ட்டரோட கடவுளை ஆராதிக்கிற மதுரையில் இருக்கிறோம். 2 குவார்ட்டரு 2 சுருட்டு, எத்தனை சுருட்டுன்னு தெரியல, சுருட்டு எப்படிலாம். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமானவர். ஹல்லேலூயா. அவர் அன்பு மிகுந்தவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அந்த ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள விசேஷங்களை கோடிட்டு காண்பிக்கிறேன், சில காரியங்களை. அதை நீங்கள் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம், இது அறிந்த பகுதி தான். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். God has given you the right to be his child. அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நான் ஆண்டவருடைய பிள்ளை என்ற எண்ணம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை கவனிச்சு கொள்ளுங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை. அப்பதான் அதற்கேற்றபடி நாம் காரியங்களை செய்வோம். அல்ல, அதிகாரம் ஒன்று உண்டு, நடக்கை என்று ஒன்று உண்டு. இப்ப நினைச்சேன்னா 11:40 மேல நினைச்சா
இந்த பக்கத்து டீ கடை இருக்குல்ல, அங்கே போய் டீ குடிக்க முடியும். ஆனால் மிஸ்டர் மோடி அங்கே போய் டீ குடிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஈவன் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அங்கே வந்து டீ கொடுத்தா குடிக்க விட மாட்டாங்க. சார் அது வேண்டாம், அதில் ஏதாவது பாய்சன் பண்ணிடுவாங்க, இல்லை நீங்கள் குடிக்கிற நேரம் எவனாவது உடனே உங்களை போட்டு தள்ளிடுவான். ஏன்னா அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படி தான் இருக்காங்கன்னா உலகம் அப்படி இருக்குது. என்ன அவங்க அதை குடிக்க முடியாது. அப்போ அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஃப்ளாஸ்க் வரும், அவங்களுக்குன்னு செக்யூரிட்டி கார்டு வருவாங்க, அவங்களுக்குன்ற டீ அவங்க சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஹேவியரும் மாறிடுது, அவங்களுக்குள்ள பவரும் மாறிடுது. அவங்க டீ கேட்டால் என்ன செய்யும்? கிடைக்கும். தமிழ்நாட்டில் எம்ஜி ராமச்சந்திரன், மதிப்புக்குரிய எம்ஜி ராமச்சந்திரன் அவங்க சீஃப் மினிஸ்டர் இருந்த வேளையில் வைகை டேமுக்கு வருவாராம். அவர் வைகை டேமில் வந்து வைகை டேமில் இல்லாத ஒரு மீனை அவர் சாப்பிடுவாராம். நான் அதை கேள்விப்பட்டேன். அந்த டேமில் அவருக்கு அதுதான் அவருடைய அதிகாரம், அவருடைய ப்ரிவிலேஜ். அவரை நீங்கள் எல்லாரும் தலைவர்கள் ஆக்குனீங்கல்ல, அதற்குள்ள அதிகாரம். ஆனால் ஆண்டவர் இன்று உங்களை தலைவர்கள் ஆக்கி இருக்கிறார், பிள்ளைகள் ஆக்கி இருக்கிறார். பிள்ளைகளானால் சுதந்திரரும், ஆமே, உங்களை சுதந்திரராக அவர் வச்சிருக்கிறாரு. என்ன, நான் அந்த அதிகாரத்தை சொல்லலை, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக நடந்துக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளாக நடந்துக்கிறீங்களா? இப்போ சில ஆஃபீஸில் கேட்பாங்க, இவன் கிறிஸ்தவன் சொல்கிறான் ஆனால் லஞ்சம் வாங்குறாங்கன்னு. அப்போ உலகமே என்ன எதிர்பார்க்குதுன்னா, கிறிஸ்தவேனா என்ன வாங்கக்கூடாது? லஞ்சம் வாங்கக்கூடாது. மதுரையில் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனியில் மேக்சிமம் பிராமின்ஸ், கொஞ்சம் சௌராஷ்டிரா, அவங்க தான் ஹை போஸ்ட்டில் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இருந்த அடுத்த போஸ்ட்டில் இருந்தவங்க எல்லாமே கிறிஸ்தவங்க. அவங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் இமீடியட்டாக இருந்தவங்க. ஏன் தெரியுமா? அவங்கள நம்பினாங்க. அவங்க என் பேரை கெடுக்க மாட்டான், தப்பு பண்ண மாட்டான், லஞ்சம் வாங்க மாட்டான், உண்மையாக இருப்பான். வசந்த் எட்வர்ட் அப்படின்னு தமுக்க மைதானத்தில் வந்து ஒரு நாள் பேசினார். சைலோ மினிஸ்ட்ரியில் உள்ளவர் சொன்னார், கிறிஸ்தவனா லஞ்சம் வாங்க மாட்டான்னு நம்புகிறாங்க, ஆனால் இன்னைக்கு வாங்கிடுறாங்களே அப்படின்னாரு. அவர் பேசி 20 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. அந்த வார்த்தை இன்னும் என் செவிகளுக்குள்ளே விழுந்து கொண்டு இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவங்கன்னா எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குற உலகத்தில் இயேசுடைய பிள்ளைகள் என்று ரெப்ரசன்ட் பண்ணுற நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய வேலைகளில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது நான் சொல்கிறேன், நீங்கள் பிள்ளைகள் ஆனால் அதற்குரிய ஆசீர்வாதங்கள். நீங்கள் பிள்ளைகள் தான், பிள்ளைகள் ஆனால் என்ற வார்த்தையே இல்லை. நீங்கள் இயேசுடைய பிள்ளைகள். எல்லாரும் ஆமீன் என்று சொல்லுவோம். என்ன, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நான் இயேசுடைய பிள்ளைன்னு நம்பிக்கை இருக்குன்றவங்களாம் கையை தூக்குங்க. கேமரா உங்கள் பக்கம் திரும்பாது. என்ன, ஆனால் ஒன்றே சொல்கிறேன், உயர்த்தாத நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் உங்களுடைய பிள்ளை தான் ஆண்டவரே, என்னை உங்களுடைய இரத்தத்தினால் கழுவும். அதில் பிள்ளைகளாகணும்னா போய் இது வாங்கிட்டு வான்னு சொல்லலை. என்னது, இப்போ ஒரு வீடை விற்கணும்னா உன்னை பத்திரத்தை ரெடி பண்ணும், அதை சரி பண்ணும். இங்கே பாருங்கள், அதில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் எல்லாருமே இயேசுடைய நாமத்தை நம்புறீங்க முதலாவது. அடுத்தது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக, இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. சிலர் வந்து இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இரட்சகர்னா மீட்பர், ரிடம்ஷன். பாவத்திலிருந்து ஆண்டவர் மீட்கிறார், ஓகே, நான் அதை அறிஞ்சிருக்கிறேன். வியாதியிலிருந்து மீட்கிறார், கர்த்தர் சுகம் கொடுத்தபடினால தான் அந்த ஆலயத்தில் இருக்கிறேன். கடனிலிருந்து மீட்கிறார், ஒரு ட்ரங்க் பெட்டியோட வந்தேன், இன்னைக்கு 2 பரிவாரத்தோடு இருக்கிறேன். இதெல்லாம் ரிடம்ஷன் சார், இதெல்லாம் ரட்சிப்பு, இரட்சகராக. ஆனால் இன்னொரு பக்கம் ஆண்டவராக, as a Lord, அவர்தான் உங்களை நடத்த வேண்டும், அவர்தான் உங்கள் பாதைகளை தடுக்க வேண்டும், அவர்தான் உங்கள் பாதைகளை திறக்க வேண்டும். அவர் சொல்லுகிற அடிச்சுவடுகளிலே நடக்க நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் அவரை accepted as Lord and Savior. இன்னைக்கு இந்த 2 வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவராக வச்சிருக்கிறீங்களா? அவர் சொன்னா எஸ்ன்னு சொல்லணும். அவர் கீழே குதின்னு சொல்ல மாட்டாரு, ஆனால் சொன்னா குதிக்கணும். மேலே வான்னு இன்னைக்கு சொல்ல மாட்டாரு, ஆனால் மேலே வானா என்ன செய்யணும்? உடனே போகணும், உடனே போகணும். ஆயத்தமாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். நம்ம ஒரு பாடலை நம்ம சில பாடல்களை பாடுறோம். அதில் ஜாய்சன் பாஸ்டர் அவருடைய சன் அவங்க அப்பாவை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அவங்க அப்பா வயதானவர், சுகவீனமானவர். ஆனால் ஒரு நாள் அவங்க பையனை கூப்பிட்டு சொன்னாராம், என்னைய குளிப்பாட்டு அப்படின்னு. இவர் குளிப்பாட்டு போயிருக்காரு, நல்லா குளிப்பாட்டு, ஓகே, நல்லா குளிப்பாட்டி இருக்கிறார்.
அதுக்கப்புறம் நல்ல ட்ரெஸ்ஸை போடு அப்படின்னு இருக்கிறாரு. என்னடா அப்படின்னு உடனே நல்ல ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறார். என்னைய போய் படுக்க வை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உட்கார தானே வைக்கணும், குளித்த உடனே என்னைய படுக்க வை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே மகனே நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சொல்லிட்டு ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வர்றேன்னு சொல்லிட்டு அவருடைய கண்களை அவரே மூடி, இந்த வார்த்தையை கேட்க பயங்கரமாக இருக்குது, அவருடைய கண்களை அவரே மூடி அவருடைய வாயை அவரே மூடி தன் ஜீவனை விட்டிருக்கிறார். அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆண்டவர் என்னை இன்னைக்கு அழைக்க போகிறாரு, நான் ஆயத்தமாகணும் அப்படின்னு சொல்லி. வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தர் வாழ சொல்லும் போது வாழ்கிறோமா? தாழ்மையாய் போக சொல்லும் போது தாழ்ந்து போயிருக்கிறோமா? விட்டு கொடுத்து போக சொல்லும் போது விட்டு கொடுத்து இருக்கிறோமா? மன்னியுங்கள் என்று சொல்லும் போது மன்னித்து இருக்கிறோமா? கசப்பற்று இருங்கள் என்று சொல்லும் போது கசப்பற்று இருக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிற இடத்திற்கு போகிறோமா? கர்த்தரை கூட வாரும் என்று நாம் அழைக்கிறோம், ஆனால் கர்த்தர் செல்லும் இடங்களுக்கு நாம் செல்லுகிறோமா? கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை சொல்லுகிறோமா? இவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள்? இந்த உபத்திரவத்திலே தங்கள் அங்கே துவைத்து வெளுத்தவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும், அந்த வார்த்தை இருக்குங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில், அங்கே அவர்கள் சென்றார்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபத்துக்கு ஏன் தெரியுமா பதில் இல்லை? கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜெபிக்கல. ஒன்று. அடுத்து வேதத்தின்படி ஜெபிக்கல. அடுத்து கர்த்தருடைய ஊழியர் கனம் பண்ணும்படி, கர்த்தருடைய ஊழியரை கனம் பண்ணணுமா அப்படின்னு சிலருக்கு கேள்வி இருக்கும். பைபிளை நல்லா வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, முதலாவது தேவனுக்கும் இரண்டாவது எங்களுக்கும் நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். அதனால தான் சொல்கிறோம், நீ ஜெபிக்கணும் அப்படின்னா முதல் உங்கள் தனி ஜெபம் எருசலேம், அதுக்கடுத்து சபையில் ஜெபம் இருக்கணும். சபையை விட்டு டெல்லியில் போய் நான் பார்லிமெண்ட்டை பார்த்து ஜெபிக்கிறேன், யாரையோ தாக்குறேன்னு நினைக்காதீங்க. பார்லிமெண்ட்டை பார்த்து ஜெபித்தாலும் உன் ஜெபத்துக்கு பதில் வராது, எழுதி வச்சுக்கோ. இந்த ஆலயத்திலேருந்து நீ பார்லிமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணு. உங்கள் பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அவர் பார்லிமெண்ட்டை சொல்லாமல் இருக்கலாம், எருசலேமுக்காக ஜெபின்னு சொல்லுவார். இல்லை எருசலேமை சொல்லாமல் இருக்கலாம், அவர் அமெரிக்காவுக்காக ஜெபின்னு சொல்லலாம். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். தானியேலிலே ஒரு மிருகம் இருந்தது, அந்த மிருகம் கால் பாவாமல் இருந்ததுன்னு போட்டிருக்கு. அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது அப்படியே இருந்திருக்கு. அங்கேயும் இங்கேயும். உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க சார், உங்கள் ரூமில் ஜெபம் பண்ணுங்க, முடிந்த வரைக்கும் முழங்கால் படிக்கிட்டு. இன்று காலையிலே அந்த வொர்ஷிப்பை நடத்த முன்பு நான் ஜெபித்த ஜெபத்திலே உள்ள ஒரு இன்டியூஷனை சொல்கிறேன். சிலர் இங்கே முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க முடியாமல் இருக்கிறீர்கள், ஆனால் இன்றிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கக்கூடிய பலனை தருவார். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவான். ஆமே. நீங்கள் என்ன வெயிட்டோ, நீங்கள் என்ன பலவீனமோ இல்லை, கர்த்தர் உங்கள் கால்களை தொடுகிறார். உங்களுடைய கால்களை மான் கால்களை போல மாற்றும் போதுதான் நீங்கள் உயர் ஸ்தலங்களிலே இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் சொல்லுவார், அவர் டிஜிஎஸ் உடைய நண்பர். அவர் சொல்லுவார், நான் ஆராதனை வச்சிருக்கும் போது டிஜிஎஸ் அடுத்த தெருவில் வந்து, இயேசுவே அடுத்த தெருவில் வந்து ஆராதனை நடத்தினா கூட போகக்கூடாதுன்னு சொல்லுவார். எங்களை கர்த்தர் இந்த பகுதிக்கு மோசையா வச்சிருக்கிறாரு. ஏத்து நின்றாதீங்க. முதலாவது உங்களுடைய கால்கள் உங்கள் வீடு, அடுத்த ஆலய பிரகாரம். யோசுவா என்பவன் தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காதிருந்தான். எஸ்ரா நெகேமியா அவர்கள் தேவனுடைய வாயாக இருந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் நம்ம எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட முடியாது இல்லையா? எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட முடியாது. என்னைய சில சார்னு கூப்பிடுவாங்க, ஒரு ஃபேமிலி இன்னும் கூப்பிட்றாங்க, வருத்தப்பட்டுறாதீங்க, அவங்க வீடியோவில் வேற பார்ப்பாங்க. இன்னைக்கு என்ன எனக்கு சார்னு கூப்பிட்டா நான் லைக் பண்ண மாட்டேன். என்னை பிரதர்னு கூப்பிடன்னு நினைப்பேன், இல்லைன்னா பாஸ்டர்னு கூப்பிடுன்னு நினைப்பேன். நம்முடைய சர்ச்சிலேருந்து ஒருத்தங்களை கூடல் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனேன். போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா பாஸ்டர் அப்படின்னு, பாஸ்போர்ட் விஷயத்துக்காக. சிஸ்டர் என்னைய பிரதர்னே கூப்பிடுங்கன்னு. என்ன சொல்லுங்க? பிரதர்னே கூப்பிடுங்க. எனக்கு அது பிரதர்னு கூப்பிட்டா அது வித்தியாசமாக தெரியாது. சார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்த ஒருத்தங்க அப்பா அப்பான்னு கூப்பிட்டாங்க. எனக்கு கொஞ்ச நாள் கஷ்டமாக இருந்துச்சு. எப்போனாலும் அப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன், நம்மளை ஒருத்தர் அப்பான்னு கூப்பிட்டா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஆண்டவரை நோக்கி எல்லாருமே அப்பான்னு கூப்பிட முடியும். இந்த அப்பான்ற வார்த்தைக்குள்ள அவ்வளவு காரியங்கள் இருக்குது சார். என்ன, ஒரு பாஸ்டர் இங்கே ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்குறாரு. அது யாருக்கும் தெரியாது. அது
அது அவர் எடுத்து வளர்க்குற குழந்தை, யாரும் விசாரிச்சிடாதீங்க. அந்த குழந்தைக்கே தெரியாது இன்னைக்கு வரைக்கும். நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் எனக்கு ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்க்கணும்னு ஆசைன்னு. அவர் உடனே அப்போ நினச்சிருப்பார் போல், இந்த வீடு என் பேரில் இருக்குது அப்படின்ட்டு. உடனே அவர் சொன்னார், அந்த வீட்டில் பாதியை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அவர் எடுத்த உடனே சொன்னது, அவருக்கு வீடே இல்லை, தோற்றுரும், அதனால அடாப்ட் பண்ணிட்டார் போல். அவர் சொன்னார், இந்த வீட்டில் பாதியை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்திய சட்டத்தில் இப்போ அப்படி வந்துருச்சு. நீங்கள் ஒரு குழந்தைய லீகலாக அடாப்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய சொத்தெல்லாம் என்ன செய்யணும், அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்ருக்கு. அப்படி இல்லைன்னா அடாப்ட் பண்ண முடியாது. சும்மா வீட்டில் வேணால் வச்சுருக்கலாம், வெளியே வேணால் சொல்லி ஏமாற்றலாம், இல்லைன்னா அந்த குழந்தைய ஏமாற்றி வேலை வாங்கலாம், இல்லைன்னா அந்த குழந்தைக்கு உங்களுடைய உதவிகளை செய்யலாம். ஆனால் லீகல் ஹேராக வரணும் அப்படின்னா அதில் அவ்வளவு காரியங்கள் இருக்குது. ஆனால் நம்ம அப்பன் இயேசு பிள்ளைகளாகும்படி இன்னைக்கு சொல்கிறேன், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்கள். எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ரோமர் 8:15 அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனால தான் அப்பா என்ன அரியலூர் வெஸ்லி அவங்க பாடுறாங்க, உமா அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உமா அப்பான்னு கூப்பிடவா, உமா அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உமா அம்மானு கூப்பிடவா. மதுரையில் ஒரு தியாலஜிக்கல் காலேஜ் இருக்குது. அங்கே ஒருத்தர் நடத்தியிருக்கிறார் கிளாஸ். இந்த பாடல் தியாலஜிக்கலி ராங், அப்பான்னு கூப்பிடவா அம்மானு கூப்பிடவான்னு அப்படின்னு சொல்லி இவர் கிளாஸை நடத்திட்டு போன உடனே சில டீச்சர்ஸ்லாம் அந்த பிரின்சிபால் ரூம் முன்னாடி உம்மா அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மா அப்பான்னு கூப்பிடவா அப்படின்னு பாடிட்டு போயிருக்கிறாங்க. என்ன பிரின்சிபால் தடை பண்ணலாம், ஆனால் தேவன் தடை பண்ண மாட்டார். அவர் அப்பான்னு கூப்பிட்டா அவர் அதற்கேற்ற இடத்துல இருக்கிறார். அம்மானு கூப்பிட்டா தியாலஜிக்கலி சரியா தப்பா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். அவரை கூப்பிடலாம். ஒரு தாய் போல தேற்றுகிறவர், ஒரு தந்தை போல சுமக்கிறவர், மார்போடு அணைக்கிறவர். நான் சொல்றேன், God has given you the right to be his child. என் குடும்பம் எப்படி, என் ஜாதி எப்படி, என் மதம் எப்படி அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் தேவனுடைய பார்வையிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஒரு முறை ஆப்ரஹாம் லிங்கன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் பிரசிடெண்ட்டாக இருக்க வேளையில் அவர் ஒரு ஃபார்மர், அதாவது விவசாயி தான். ஆனால் அன்று உள்ள அறிவானவர்கள் அவரை தேர்ந்தெடுத்திருந்தார்கள் பிரசிடெண்ட்டாக. அவர் அந்த சீட்டில் உட்கார்ந்துருந்திருக்காரு. அவர் இருந்த ஊரிலே இருந்து விவசாயம் செய்த ஒருவர் அவரை பார்க்க வந்திருக்கிறார். நம்ம நாட்டில் விவசாயிகள் தமிழ்நாட்டிலலாம் இருந்து துண்டை கட்டிட்டு துண்டை அவுத்துட்டு போனாங்க, பார்க்கல, உங்களுக்கு தெரியும். நம்ம பிரைம் மினிஸ்டர் பார்க்கல, அவருக்கு நேரம் இல்லை, பாவம். நம்ம இந்த சரியாக ஜெபம் பண்ணல, நம்ம தப்பு அவர் மேலே இல்லை, சரியாக ஜெபிக்காத நம்ம மேலே தான் இருக்குது. இதை எடிட் பண்ண வேண்டாம், இது போகட்டும். ஒழுங்காக அதை பார்த்து 4 பேர் ஜெபித்தா ரைட் தான். அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். ஆபிரகாம் லிங்கன் யாரையும் பார்க்கக்கூடியவர். ஆனால் அந்த வந்த விவசாயிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க தெரில, அப்பாயின்மெண்ட் வாங்கலை, ஆனால் வந்துட்டார். வந்துட்டு போய் செக்யூரிட்டிகிட்ட கேட்டிருக்கிறாரு, நான் அந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறேன், ஆபிரகாம் லிங்கன் ஊர்லேருந்து வந்திருக்கிறேன், அவரை பார்க்கணும் அப்படின்னு. அவங்க வெயிட் பண்ணி உங்கள் பேர் இங்கே இல்லை அப்பாயின்மெண்ட் லிஸ்ட்டில். ரெண்டாவது, இன்னைக்குள்ள அப்பாயின்மெண்ட்ஸ் லெவலை பார்க்கும்போது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த விவசாயி கண்ணீரோட போய் நின்று அந்த ஒயிட் ஹவுஸ்க்கு எய்த்தாப்பில் சின்ன பையங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல கண்ணீரோடு நின்று இப்படி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்திருக்கிறான், ஏன் அங்கிள் அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு. இன்றைக்கி நம்ம மற்றவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத உலகத்தில் இருக்கிறோம் இல்லையா? நம்ம சிரிக்கும் போது சிரிக்க மாட்டாங்க, நம்ம அழும்போது அழமாட்டாங்க, நம்ம தனிமையை உணரும்போது நம்முடைய தனிமையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம உடைக்கப்பட்டிருக்கும் போது நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. சிலர் நடிக்கவாச்சும் பழகிருக்கிறாங்க, அது ஓகே. சிலர் நடிச்சு ஐயோ உங்கள் இருதயம் என்ன, என் இருதயம் காணாமையே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு உலகத்தில் இருக்கிறோம். உடனே அந்த பையன் கேட்டிருக்காங்க, ஒய் ஆர் யூ க்ரையிங் அங்கிள், ஏன் நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு. உடனே அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் அந்த பிரசிடெண்ட்டை பார்க்க வந்தேன் தம்பி, அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு எனக்கு தெரியாது, என்னை விடலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே அந்த பையன் கொஞ்ச நேரம் நீங்கள் காத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். சொல்லிவிட்டு போட வேண்டிய கோலெல்லாம் போட்டுட்டு
விளையாட்டை ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு அவரை கையில் பிடிச்சிட்டு நேராக அந்த ஒயிட் ஹவுஸ்குள்ளே போயிருக்கிறான். போகும்போது சல்யூட் அடிக்கிறாங்களா எல்லாரும், நடந்த சம்பவம். உடனே இவர் கேட்டுக்கிறாரு, தம்பி நீ எப்படி என்னை உள்ளே கூப்பிட்டு போகிற அப்படின்னு. அப்போ அவன் சொல்லியிருக்கிறான், நான் தான் ஆபிரகாம் லிங்கனுடைய மகன், அவருடைய பையன்தான் நான். வாங்க அங்கிள், உங்களை கண்டிப்பாக நான் எங்கள் அப்பாவை பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் தேவனிடத்தில் இத்தனை பேரை இதே போல் அழைத்து சென்று இருக்கிறாய். அடுத்து இந்த பிள்ளை என்ற அதிகாரம் இருக்கிறதா? இன்னைக்கு சிலருடைய ஜெபத்திலே நான் ஒரு அனாதை, நீ அனாதை என்று சொல்லி ஜெபித்தால் ஆண்டவர் மரித்து விட்டார் என்ற பொருள். என்னால் முடியாது என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என்னால் முடியாது என்றால் நீ பெருமை உள்ளவனாய் இருக்கிறாய். நான் காரியத்தை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் மேல் காரியங்களை சாட்டிவிட மனதில்லாத மகனாய் மகளாய் நீ இருக்கிறாய். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காய் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நகரத்தை காக்கிறவர் அவர், வீட்டை கட்டி தருகிறவர் அவர். அவர் உன்னை கைவிடுவாரோ? கைவிடுவது இல்லை. அழைத்தவர் கைவிடுவது இல்லை. தெரிந்தெடுத்தவர் விட்டு விடுவதில்லை. You are a chosen vessel. God has given you the right to be his child. Then அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்துகிற கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 18:20 குறித்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 18:10 கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். மத்தேயு 18:20 அவருடைய நாமத்தினால் அது ஒரு ஜெப பகுதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். இது ஒன்று ஜெபம் சார். இதை வெறும் ஜெபத்துக்கு மட்டும் ரெஃபரன்ஸாக சொல்கிறீங்க. ஆனால் நம்ம ஒரு 3 பேர் கூடி பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை அறிந்து கொள்ளுங்கள். 3 பேர் நாம் கூடி பேசும்போது இயேசுவின் நாமத்தினாலே நாம் கூடியிருந்தால் அங்கே அவர் இருப்பார். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அவர்கள் பேசிக்கொள்வதை கர்த்தர் கேட்பா. நான் சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு இடத்துக்கு சென்றிருந்தேன். அந்த இடத்துல வந்து அந்த செகண்ட் பார்ட்டி அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த வார்த்தையில் நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த 2வது தரப்பினர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரே தோத்திரம் ஒரே அல்லேலியா சொல்கிற மாதிரி வந்து நின்னாங்க. நான் பேச போனது ஒரு காரியத்துக்காக. நான் எடுத்த உடனே அந்த காரியத்தை குறித்தே பேசவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் தேவன் இதை கேட்டிருக்கிறார் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். நீங்கள் பேசினதையும் நான் பேசினதையும் உடனே அவங்க முகம்லாம் மாறிச்சு. நம்ம பேசின காரியங்களை நீங்கள் இந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டதை கர்த்தர் பார்த்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியத்தை கோடு போட்டு காமிச்சிட்டு வந்தேன். அடுத்த ஃபோன் அந்த குடும்பத்துக்கு வந்திருக்கு. நான் என்ன வான் பண்ணேனோ அதுக்கு விரோதமாக இப்போ இது கர்த்தர் சொல்லலை, இப்போ அது கர்த்தர் காமிக்கலை அப்படின்ட்டு கையை கழுவிட்டாங்க. நல்லது, அவங்க கையை கழுவுனது நல்லது. ஆனால் சும்மா பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, என் நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக. ஒரு பிள்ளை கலர் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கலர் பிடிக்கல வேண்டாம் சார் அப்படின்னு தைரியம் இருந்தால் சொல்லணும். இல்லை அது சொன்னால் அந்த பிள்ளை ஊண்டாயிரும் அப்படின்னு நினச்சா பார்த்துக்கிடுவோன்னு சொல்லணும். கர்த்தர் சொன்னார் வேண்டாம்னு. ஏண்டா என்ன கர்த்தர் என்ன அவ்வளவு சீப்பாக போயிட்டாரா கேட்குறேன். கலர் பிடிக்கலன்னா தைரியமாக சொல்லணும், எனக்கு அந்த கலர் பிடிக்கல. இல்லை ஃபேமிலி பேக்ரவுண்ட் பிடிக்கலன்னா அதை பார்த்து சொல்லணும், ஊன் பண்ணாமல் சொல்லுங்க, ஓகே. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் நாடகம் ஆடுகிறார்கள். இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு நான் இதை வார்னிங்காக தான் சொல்கிறேன். எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால சொல்லாதீங்க. தேவன் தன்னுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவன் அவர் சும்மா விட மாட்டார் சார். அதனால ஜாக்கிரதையா இருங்க. முதலாவது சொன்னேன், God has given you the right to be his child. Then our Lord has given the right to use his name. அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இந்த 2 பேர் 3 பேர் கூடும்போது நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, அது பிரேயரை குறிக்குது ஒன்று. அடுத்து நம்ம சில காரியங்களை திட்டமிடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே நாம் கூடும்போது அந்த காரியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தருடைய நாமம் பலத்த
துருகம். அந்த கர்த்தருடைய நாமத்தை நாம் பயன்படும்போது அது ஒரு ஷீல்டா இருக்கு, அது ஒரு ஸ்ட்ராங் டவரா இருக்கு, அது ஒரு ரெஃப்யூஜா இருக்கு. நீங்க நம்ம பக்கத்துல ஒரு ரோட்ல ஒரு சின்ன குழந்தை நடந்தும்போது ஒரு நாய் குலைச்சா ஓடி வந்துடுது. ஆனால் அதே குழந்தை அவங்க அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டு போகும்போது ஒரு கல்லை எத்தி விடும் டப்புன்னு அந்த நாய் மேலே. அதுதான் சார் தைரியம். அடுத்து கர்த்தருடைய நாமத்தினார். இன்னைக்கு சிலர்கிட்ட கேட்டால் நாங்கள் ஜெயலலிதா அம்மாக்கு ரிலேட்டிவ் அப்படின்வாங்க. எப்படிங்க ரிலேட்டிவ்? நான்லாம் அப்படி கேட்பேன், எப்படி ஜெயலலிதா உங்களுக்கு ரிலேட்டிவ்? எங்கள் அக்கா மச்சான், அக்கா மச்சான், அக்கா மச்சானுடைய தாத்தா, இப்படி ஒரு 30 பேர் சொல்லிட்டு 30வது சொல்லி அவங்களுக்கு ஜெயலலிதா அம்மா வந்து ரிலேட்டிவ்னுவாங்க. உங்களுக்கு ஜெயலலிதா அம்மாவை தெரியுமா அப்படின்னா எனக்கு தெரியாது. சரி, அவங்களுக்கு உங்களை தெரியுமானா அவங்களுக்கு இவங்களை என்ன செய்யாது, தெரியாது. எவனோ ஒருத்தன் சொன்னதை வச்சு ஏன் சொந்தம்னு சொல்கிறோம், அந்த ஜெயலலிதாம்மான்ற பேரை உபயோகப்படுத்துகிறோம். இன்னைக்கு ஜெயலலிதாம்மான்ற பேரை சொல்லி என்னென்ன செஞ்சுட்டாங்க பார்த்தீங்களா? என்னென்ன செஞ்சுருக்கிறவங்க, என்னென்ன செய்கிறீங்க ஜெயலலிதா அம்மா பேரை சொல்லி. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதை பயன்படுத்த பழகிக்கொள்ளுங்கள். இது நடந்த சம்பவம் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஊழியம் செய்கிற ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷனில் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, வட இந்தியாவிற்கு மிஷினரியா. அவரை அனுப்பினவர்கள் தமிழ்நாடு திராவிட கழகம் டிகே பர்சன்ஸ் அனுப்பியிருக்காங்க. அனுப்பி அவங்க என்னடா ஊழியம் செய்கிறாங்கன்னு செக் பண்ணுங்கடான்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவருக்கு 2 சம்பளம். யாருக்கு? போனவருக்கு. திராவிட கழகமும் பணம் கொடுத்துருக்கு, அடுத்து அந்த ப்ரேயர் பேண்டும் பணம் கொடுத்துருக்கு. நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன, 2 பேரும். இவர் போய் இவருக்கு தோத்திரன்னா தெரியாது, அவங்கள பார்த்து தோத்திரம்னு போட பழகிக்கிட்டார். அவங்கள பார்த்து அல்லே இல்லையான்னு போட பழகிக்கிட்டாரு. இவங்க இங்கேருந்து கேட்குறாங்க, அங்கே எப்படி ஃபாரின்லேருந்துலாம் அவங்களுக்கு பணம் வருதா? நம்ம ஆளுக புத்தியே எப்படி, எங்களுக்கு மேலே நாட்டில் இருந்து பணம் வராது, ஆனால் மேலான பணம் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. வானத்தை எங்களுக்கு திறப்பார். அந்த தேவன் வானத்தை உங்களுக்கு திறப்பார், உங்கள் பிள்ளைகளுக்கு திறப்பார். அற்புதங்களை நீங்கள் காணும்படி செய்வார், அதிசயங்களை உங்களுக்கு செய்வார். இவர் பார்த்துருக்காரு, இதுவரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அடுத்து கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். வேற பிரச்சனைகள் இருக்கான்னு. ஒன்றுமே பிரச்சனை தெரில, நான் வந்துடவான்னு கேட்டிருக்கிறாரு. எனக்கு இவங்களோட இருக்கவே முடியலை சாமி, வந்துடவா அப்படின்னு. ஏய், சம்பளம் வேணும்னா ஒழுங்கா அங்கே இரு, வேலை இல்லாத உனக்கு வேலையை போட்டு கொடுத்தோம் அப்படின்ட்டு. ஒரு நாள் நடந்த சம்பவம், இந்த இன்டீரியர் காட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க. காட்டுக்குள்ளே போகும்போது இந்த வட இந்தியா ஊழியங்களுக்கு போகும்போது எல்லோரும் நாங்கள்லாம் அப்படி செய்வோம், அதே பழக்கம். 2 பேராக பிரிஞ்சு ஒவ்வொரு வீடுகளில் போய் ஜெபம் பண்ணணும். இவர் கூட போனவர் ஒரு சின்ன பையன், அவரும் போயிருக்கிறாரு, இவரும் போயிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு வீடாக பிரிஞ்சு அந்த இடத்துல போன உடனே ஒரு சாசு பிடிச்ச கேஸ் இருந்திருக்கு. அது டேய் நீ வேண்டான் இருக்கு, நீ வேண்டாம் அப்படின்ட்டு அடி நைய படைக்க. ஸ்கேவான்னு பைபிளில் படிச்சிருக்கீங்களா? அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இருக்கு. உன்னையும் அறிவே உன் இது இயேசுடைய சீசர்களையே அறிவேன்னு சொன்ன மாதிரி இவருக்கு ஒரு சாத்து. யாருக்கு? நம்ம போனாரே நம்முடைய நண்பர், அவருக்கு ஒரு அடி. உன்னை இவர் பார்த்தாரு, இனிமேல் அடி வாங்க முடியாதுன்ட்டு இதுக்கு முன்னாடி ஜெபித்த இடத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்து இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு பிசாசுன்னு சொல்லியிருக்காரு. என்னது? இயேசுவின் நாமத்தினால வெளியேறு பிசாசுன்னு. அந்த பிசாசு போயிருச்சு. அந்த ஹிந்தி பிசாசுக்கு தமிழ் புரிஞ்சிருக்கு, தமிழ் இயேசு புரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு தான் இயேசுவை ஜீசஸ்ன்னு சொல்லு, ஜோசுவான்னு சொல்லு, ஜெசின்னு சொல்லு, என்னென்னமோ பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்ச பேரை சொல்லு, இயேசுவை நினைச்சு சொல்லு, அவ்வளவுதான். இயேசு அது கொஞ்சம் தப்பா உச்சரிச்சனால கர்த்தர் ஒன்று தூக்கில் போட மாட்டார். இன்னைக்கு அப்படி உச்சரிங்க, இயேசுவான்னு உச்சரி அப்படின்னு சொல்லி. ஜோசுவா தமிழில் யோசுவா, எல்லாம் இயேசு, இது எல்லாமே ஒரே ரட்சகர் என்ற பொருள் உள்ள பெயர்கள் தான். இவர் சொன்ன உடனே அந்த பிசாசு ஓடிடுச்சு. அந்த பிசாசு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு உள்ள பிசாசு போல, இயேசு நாமத்தை சொல்லிட்டானேன்னு ஓடிடுச்சு. அன்னைக்கு ஃபோன் கரெக்டாக இங்கேருந்து, டே இன்னைக்கு எப்படி இருந்துச்சு ஓங்கி போச்சு அண்ணே, போங்கண்ணே இது இன்னைக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. அப்போ நீ வந்துருடான்னு சொல்லிட்டாங்க. நீ இப்போ என்ன செஞ்சிரு, வந்துருன்னு. உடனே அவர் சொன்னாராம், நீ உண்மையிலே இயேசுவின் நாமத்தில் ஒரு வல்லமை இருக்கு,
அந்த பெயருக்கு ஒரு வல்லமை இருக்கு. என்ன, நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னோன்னா, டே பாவி, உன்னை நாங்கள் அனுப்புனதே அங்கே குற்றத்தை கண்டுபிடிக்க அனுப்பினோம். நீ இப்போ இயேசு நல்லவர்னு சொல்கிற, இயேசு வல்லவர்னு சொல்கிற, இனி உனக்கு சம்பளம் அனுப்ப மாட்டோன்னு சொல்லியிருக்கிறாங்க. உன்னை சொன்னாரான், நான் இங்கே இருந்து சம்பளம் வாங்கிக்கிறேன், எனக்கு ஏசப்பாவே போதுன்னு சொல்லி அன்னைக்கு மாறி இருக்கிறாரு. நீங்கள் எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க இயேசுவின் நாமத்தில்? நீங்கள் சிலருக்கு என்ன பயம்னா, நம்ம யாருக்காவது ஜெபிச்சிட்டோம்னா அந்த பிசாசு நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுமே அப்படின்னு. இயேசுவின் நாமத்தில் தான் ஜெபிக்கிறோம். இலவசமாய் பெற்றுக்கொண்டோம், இலவசமாய் கொடுக்கணும். அப்படியே ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறீர்கள், ஜஸ்ட் அன் அம்பாசிடர்ஸ். நீங்கள் ஆண்டவருடைய ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறீங்க. நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு ஃபீல்டு, ஒவ்வொரு அலுவலகம், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு பள்ளிகளிலே இயேசுவின் நாமத்தை நீங்கள் பயன்படுத்தி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கள். இந்த வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க. சும்மா போய் எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. அவன் ஐசியூவில் போராடிக்கிட்டு இருப்பான், அவனுக்கு என்னன்னே தெரியாது, ஆக்சிஜன் போகிறது கூட தெரியாது, டியூபை கழட்டி போட்டுக்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் இன்று மரித்தால் நீ எங்கே போவாயின்னு, அவனுக்கு கை கால் மட்டும் முளைச்சா உடனே அதே இடத்துல படுக்க வச்சுட்டு தான் அவன் ஊழியம் செய்வான். படகுல ஓட்டையான வேளையிலே இப்பொழுது நீ மரித்தால் எங்கே போவாய், ஓட்டையை ஆட என்ன. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நிறைய பேர் சுவிசேஷம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க. நான் சுகவீனமானவர்கள் யாருக்கும் போய் உடனே சுவிசேஷம் சொன்னதில்லை. நான் கர்த்தர் உனக்கு சோத்து தருவார், பெற்றுக்கொள்வாயா. எட்டனா எனக்கு நான் அந்த வார்த்தை அது அப்போ நான் நான் ஊழியம் செய்யும்போது ஆஸ்பிரின் விலை 50 பைசா. அதனால் 50 பைசா ஆஸ்பிரின், டிஸ்பிரின், என்ன லாசிக்ஸா ஒரு டேப்லெட்டு, அதை வச்சு ஒரு சாட்சி கேட்டிருக்கிறேன். ஒரு 8 லாசிக்ஸ் டேப்லெட்டுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அப்போ இயேசுடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது. இந்த வார்த்தையை சொன்ன வேளையில் கர்த்தர் எத்தனையோ பேருக்கு சோத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தரின் நாமத்தை உபயோகப்படுத்துகிற பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் உபயோகப்படுத்துங்க. சிறுவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, அஃபீஷியல்ஸாக இருக்கிறவங்க, நர்சஸாக இருக்கிறவங்க, வாலிபர்கள், உங்களை சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள். கர்த்தர் அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்துகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்து நீங்கள் அறிந்த ஒரு பகுதி தான் மத்தேயு 21:22, மத்தேயு 21:22. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். மார்க் 11:24 குறித்துக் கொள்ளுங்கள். we can call him at any time and for anything. அதுதான் third word. நீங்கள் ஆண்டவரை நோக்கி எப்பவும் கேட்க முடியும், எதையும் கேட்க முடியும். இந்த வார்த்தைகளை நல்லா கவனிச்சுக்கோங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவர் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு, அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதையும் கேட்க முடியும், எப்பொழுதும் கேட்க முடியும். இன்னைக்கு சில டாக்டர்ஸ்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே கஷ்டம். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் நம்முடைய ஆண்டவர்கிட்ட எப்பவும் கேட்கலாங்க, எந்த நேரமும் கேட்கலாம். அடுத்து எதையும் கேட்கலாம். நம்ம எதையும் கேட்கலாம்னா அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். பாஸ்டர் யாங்கி சர்ச்சில் ஒரு நாள் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. வந்து, பாஸ்டர் நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் பதிலே கேட்கல. யாரு? அந்த கொயரில் உள்ள அந்த சிஸ்டர் கேட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கேட்டுருவோம்னார் அவர். அந்த சிஸ்டரை கேட்டுருவோம்னு. அந்த சிஸ்டர் கல்யாணம் ஆனவங்க பாஸ்டர், எப்படி தான் கேட்கன்னு தெரில, யார்கிட்ட போய் கேட்கணும். கல்யாணம் ஆன சிஸ்டர் வச்சு இவர் கல்யாணம் பண்ணுறதுக்காக ஜெபம் பண்ணுறாராம். இயேசுடைய நாமத்தில் எது சித்தம் என்று அறிந்து கேட்க வேண்டும். எது தேவனுடைய சித்தம் என்று கேட்க முடியும். நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இந்த பைபிளை நான் எடுத்து நேற்று வாசித்து பார்த்தேன். இந்த ராஜ்யத்தில் பாதியை ஆகிலும்ன்ற வார்த்தை வந்துச்சு. இந்த எஸ்தர் புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஆகாஷ் வேறு எஸ்தரை ரொம்ப நேசிக்கிறான். என்ன நேசித்து கேட்குறான். 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அடுத்து ஏரோது காரியம் என்று நினைக்கிறேன், மார்க் 6:23. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராஜாக்கள்லாம் கொடுப்பாங்க போல, நல்லா சிவந்த கைகள். இன்றைக்கி ரத்தம் படிந்த கைகளாக இருக்குது, சிவந்த கைகளாக இல்லை. தோத்திரம், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவங்க எப்போ சொல்லும் போது ஒரு வார்த்தை இருக்குது, எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டுது. இந்த ராஜ்யத்தில் பாதியை கேட்டால் நான் உனக்கு என்ன செய்கிறேன், தர்றேன். எவனாவது முழு ராஜ்யத்தை தர்றேன்னு சொன்ன ராஜாக்கள் கிடையவே கிடையாது. நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்களா? ஆனால் ஆண்டவர் இயேசு மட்டும் சொன்னார்,
என்னை விசுவாசிக்கிறவன். அதை மட்டும் நம்ம வாசிச்சுருவோமே. அதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி தான். யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 14:12. நான் செய்கிற அந்த இடத்துக்கு வந்துருவோம். நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இந்த வார்த்தை பாருங்களேன் எவ்வளோ அருமையா இருக்குன்னு. ஆண்டவர் நீ என்கிட்ட இருக்கிறதுல பாதியை கேள்டான்னு சொல்ல, நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இயேசுடைய நிழல் பட்டு சுகமானாங்களா? ஆகவே இல்லை, தெரியுமா பைபிள்ல. ஆனா பேதுருடைய நிழல் பட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க? சுகமாகி இருக்கிறார்கள். இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமானார்கள். ஆனால் அழுக்கான பவுலுடைய கச்சை உருமாலினாலே சுகமாகி இருக்கிறார்கள். இன்னைக்கும் இந்த அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் இது முடியும். நீ விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று சொல்லப்பட்டிருக்கு. கேளுங்கள், அதில் இருக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி. ஆண்டவர் பூமியை விட்டு போகும்போது ஒரு குறை மாதிரி சொல்றாரு சீசர்களை பார்த்து, நீங்க என்னுடைய நாமத்தினால நிறைய காரியத்தை என்ன செய்யல, கேட்கல. நீங்க கேளுங்க சார், நீங்க கேளுங்க, கேட்க தவறிட்டீங்க. நான் சொல்றேன், மற்றவங்களை ஹார்ம் பண்ணாம தேவனுடைய ராஜ்யத்துக்கு வசதியா தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக நீங்க நிறைய காரியங்களை கேட்கலாம். நம்ம தவறி இருக்கிறோம். நான் ஒரு நாள் ஒரு ஆடிட்டர்கிட்ட கேட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆடிட்டர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட பாஸ்டரை சொல்லி சொன்னார், அவர் மகனுக்கு நான் என் மகளை கொடுக்கணும்னு விரும்பினேன், ஆனால் கேட்கவில்லை. அவர் சொன்ன வார்த்தை, நான் கேட்கலை, அவர் என்கிட்ட கேட்கலை. இப்போ இன்னொரு இடத்துல பெண் எடுத்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இப்படிப்பட்ட பெண்ணை அவர் கல்யாணம் பண்ணுவார்னு தெரிஞ்சால் நான் கொடுத்துருப்பேனேன்னார். நிச்சயம் அந்த ஆடிட்டர் அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டிருந்தா பாஸ்டரும் கொடுத்துருப்பார். எனக்கு தெரியும் அந்த பாஸ்டர். இந்த பாஸ்டர் அந்த ஆடிட்டர்கிட்ட கேட்டிருந்தா அந்த ஆடிட்டரும் கொடுத்துருப்பாரு. கேட்க தவறி விட்டார்கள். நீங்கள் கேட்க தவறி விடாதிருங்கள். தேவனிடத்தில் கேட்க தவறி விடாதிருங்கள். பெரிய காரியங்களை கேளுங்க. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏட்ட வந்து யாராவது ஒரு 50 ரூபா தருவீங்களா பாஸ்டர்? கண்டிப்பா தருவீங்களா அப்படின்னா என்னை கேவலப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? கேவலப்படுத்த. நீங்க நம்ம நிறைய காரியங்கள், சின்ன சின்ன காரியங்களை கேட்கலாம். பெரிய காரியங்களை கேளுங்கள். அந்த கலைநகர் ஆலயத்தில் நான் எழுதி போட்டிருப்பேன், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட் அண்ட் அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். நம்ம இன்னைக்கு பெரிய காரியங்களை எதிர்பார்க்கலையே, சின்ன சின்ன காரியங்களை எதிர்பார்க்கிறோம். இன்றிலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். we can call him at any time and for anything. ஒரு மனிதனால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தான் செய்ய முடியும். ஒரு முறை ஒரு பையன் வந்தான். என்னுடைய தகப்பனார் பேர் விஜயராகவன், பிராமின், குடிக்கிறார், பயங்கர பிரச்சனை. உடனே ஜெபிப்போம் என்றேன், ஜெபித்தேன். அவர் குடியிலிருந்து மாறினார். எங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா, அப்போ இந்த விசாந்தி ஸ்கூல் அந்த மேனேஜ்மெண்ட் எங்களுடைய ரிலேட்டிவ், அவங்ககிட்ட கேட்டேன், ஒரு வேலையை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு உதவிக்கு வந்தாங்க. நான் சொன்னேன், இப்போ அந்த மேனேஜ்மெண்ட் சென்ட் மைக்கேல்னு மாறிடுச்சு, இனி என் வார்த்தை எடுபடாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன். மனிதனுடைய வல்லமை லிமிட்டட் சார், கர்த்தருடைய வல்லமையோ பெரியது. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நான்காவதாக, God has given you his possessions, inheritance and his belongings. அவர் தனக்குரியதை எல்லாம் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். அவர் பிறப்பிலே பல ஆசீர்வாதங்களை சவதரித்தார். அவர் ராஜாவாக மாறவில்லை, ராஜாவாகவே அவர் பிறந்தார். தன்னுடைய மரணத்திலே பல காரியங்களை அவர் சுதந்திரித்தார். ஒரு தகப்பன், ஒரு தாத்தா பாட்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க. ஒரு சாதாரண பேரன் அவ்வளோத்தையும் சுருட்டிட்டு போயிடுவான். பார்த்துருக்கீங்களா? சாதாரண பேரன் சுருட்டுவான், சில நேரம் ரோட்டில் போகிறது சுருட்டிடும். பேரனை கைக்குள்ள போட்டால் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். புரியுதா? புரிஞ்சவங்களுக்கு தோத்துறோம். என்ன அப்படி கொண்டு போயிடுறாங்க. ஆனால் இங்கே பாருங்க, ஆண்டவர் சுதந்திரித்தவை, ஆண்டவர் இதெல்லாம் சுதந்திரிச்சிருக்கிறார். நீ யோசிச்சு பாருங்க, அதுக்கு அளவே இல்லை. டிவைன் ஹெல்த், தெய்வீக சுகம், அதை இனிமேல் கேளுங்கள். நாங்கள் அன்றைக்கி ஜெபிக்கும் போது ஜெபித்தோம். சில மாத்திரைகள் எல்லாம் தொடர்ந்து எடுக்கிறாங்க ஆண்டவர் எங்கள் ஆலயத்தில்.
அதெல்லாம் நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தோம். பிளட் ப்ரெஷர், தைராய்டு, டயபெட்டிக். நான் வாக்குத்தத்த ஆராதனையில் டயபெட்டிக்கு இதாக பேசும்போது ஒரு எடுத்து ஜெபம் பண்ணிட்டு உடனே வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் போல. அன்னைக்கு எல்லாமே நார்மலாக இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. நீங்கள் என்னென்னா எங்கள் அப்பா சில சொல்லுவாங்க, சொல்லும் போதே அப்பாவுக்கு டயபெட்டிக், அம்மாவுக்கு டயபெட்டிக், அதனால் எனக்கும் டயபெட்டிக். வாயிலே சாத்தல். நல்ல வேளைக்கு நாங்கள் உங்கள் வாய்க்கு கவர் போட முடியல சிஸ்டர், கொரோனா எல்லாத்துக்கும் போட்டு விட்டாங்கோ. கல்யாணம் பண்ணுற புது பொண்ணு மாப்பிள்ளை கூட என்ன செஞ்சுட்டாங்கோ, போட்டு விட்டாங்க. நீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எதை கட்டணும்? ஆமாம், இது பாஸ்டர் PS ராஜாமணி அவர் சொல்லுவார், எதுக்கோ ஜிப்பு கண்டுபிடிச்சான். அவர் சொன்னதை சொல்கிறேன், இந்த லேடிஸ் வாய்க்கு, அவர் சொன்னதை தான் சொல்கிறேன், இந்த லேடிஸ் வாய்க்கு ஒரு ஜிப்பு கண்டுபிடிக்கலையேடாரு. அவர் என்ன சொல்லி பண்ணாரோ, இன்னைக்கு மாஸ்கை போட்டு விட்டாங்க. உங்கள் அழகை பார்க்க முடியல, உங்கள் அழகை நீங்கள் காமிக்க முடியலை. உங்கள் அழகை ஆண்டவர்கிட்ட போய் காமிங்க, போகட்டும். God has given you his possessions. ஒரு தெய்வீக சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். செக்யூரிட்டி, கர்த்தருடைய நாமம் அந்த பலத்த துருகமாய் உங்களுக்கு இருக்கிறது. his wealth, அவருடைய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நீங்கள் உடன் பங்காளிகளும் சுதந்திரருமாய் இருக்கிறீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக his holiness, உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் ஆண்டவர். இன்னைக்கு சிலரால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை தெரியுமா? சிலரால் தன்னுடைய கண்களின் இச்சையை மேற்கொள்ள முடியவில்லை. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தர் பாவத்தின் மேல் சாபத்தின் மேல் உங்களுக்கு ஜெயம் தருவார். அவருடைய சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய பரிசுத்தம். Then he has promised, he prepared the better place for you and me. உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஸ்தலத்தை யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்ற, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். கர்த்தர் இந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றான், நானோ ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே இருக்க மாட்டேன், நான் கெட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நானோ ஜீவனுள்ளோருடைய தேசத்துல இருப்பேன் என்ற நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஏற்படுத்தினவைகளை நம்முடைய கண்கள் கண்டதும் இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டின வீட்டுக்கு இன்னைக்கு கட்டுற வீட்டுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்க பார்த்துருக்கிறீங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காருக்கும் இப்போ உள்ள காருக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ என் காரில் நீங்கள் போகணும், வெயிலில் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் தான் போய் என் கார் டோரை திறந்து இந்த கிளாஸை இறக்கி அந்த வெயில் போகிற வரைக்கும் நிற்கணும். ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு காருக்கு தூரத்தில் நின்னே கார் கிளாஸை இறக்கிடலாம். அப்போ அந்த ஹாட் ஏர்லாம் என்னவாயிரும், எக்ஸாஸ்ட் ஆகிரும். அதுலேயே மேப் இருக்கும், நீங்கள் போகிற டெஸ்டினேஷன் அதில் போட்டிங்கன்னா அது போய் இறக்கி விட்டுரும். ஒரு ஹைவேஸில் ஒரு இம்பேக்ட், ஒரு பயங்கரமான அடி உண்டாகுன்னு வைங்க, அதுலேருந்து ஏர் பேக் வந்து என்ன செஞ்சிருது, நம்மளை காப்பாற்றிடுது. மதுரையில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டது. அந்த கார் ஆண்டவர் தான் ஒன்று, அந்த கார் அவருடைய ஜீவனை பாதுகாத்தது. அவங்க அடுத்து செய்த காரியம், அதே கார் 3 கார் அந்த குடும்பத்துக்கு ஆர்டர் பண்ணாங்களாம். அப்போ அந்த அந்த கார் அன்னைக்கு லெவலுக்கு அது அட்வான்ஸ்டு கார். இது எத்தனையோ ஒரு 7-8 வருடத்துக்கு முன்பு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் நமக்கு அப்படி வீடு இல்லையே இப்படி வீடு இல்லையே நம்ம நினைக்கிறீங்க. ஆனால் கைகளால் கட்டப்படாத ஒரு நித்திய வீட்டை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த 5 காரியத்தை நான் சொல்கிறேன். God has given you the right to be his child. Then our God has given you the right to use his name. Then we can call him at any time and for anything. Fourthly, God has given you his possessions. Fifthly, he has promised, prepared a better place for you and me. ஜிம்மி ஸ்வாகத் என்ற ஒரு ஊழியருடைய ஒரு லைவ் டிபேட்டை நான் ஒரு முறை கேட்டேன். இந்த உலகத்தில் அநேக பிரசங்கியார்கள் நல்லா பிரசங்கம் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அசம்பிளிஸ் அவார்டில் தமிழ்நாட்டில் ஆப்ரஹாம் தாமஸ் என்று சென்னை அண்ணா நகரில் உள்ளவர் அவ்வளவு நேர்த்தியாக அழகாக பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் நான் அட்மையர் பண்ண பிரசங்கியாரில் 2 பேரில் ஒருத்தர் கோல்டன் விக்ரமத்தனே
அப்படின்னு சிலானில் உள்ளவர். நீங்கள் யூடியூப்பில் அவருடைய மெசேஜ் இருக்கும், போட்டு கேளுங்க, பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கும். அடுத்து ஜிம்மி ஸ்வாகத் என்பவருடைய மெசேஜை நான் கேட்டேன். அவருடைய ஒரு லைவ் டிபேட்டை நான் கேட்டேன். கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு தலைவரும் இவரும் வாதிடுகிறார்கள். அவங்க எல்லாமே வாதிட்டு கடைசியாக 2 சொல்லி அவர் முடித்தார். நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ டிசாஸ்டர்ஸ் வருது, எவ்வளவோ பேரிடர்கள் நஷ்டங்கள் வருது, அதுக்கு எந்த ரிலிஜன் சார் உதவி செய்யுதுன்னு கேட்குறாரு. அவர் ஒரு கம்யூனிச நாட்டை சார்ந்தவர், அடுத்தவரோட வாதாடுகிறவர். இவர் கேட்டு வாயை மூடு முன்பு அவர் சொல்கிறாரு, அது கிறிஸ்தவன் தான் செய்வான்றாரு. என்னது? அது கிறிஸ்தவ நாடுகள் தான் செய்யும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் ஒன்று சொன்னார், நான் எத்தனையோ ஆசீர்வாதங்களை சொல்லியிருக்கிறேன், இயேசு ரட்சிக்கிறார், குணமாக்குகிறார் எல்லாம் சொல்லியிருக்கிறேன், எல்லாத்தையும் வச்சுருங்க. ஜிம்மி ஸ்வாகத் அப்படி சொல்கிறாரு, எல்லாத்தையும் வச்சுருவோம். நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருக்கும் என்றால், அவர் சொல்லி முடிக்கிறார், நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருக்கும் என்றால் மரித்த பின்பு உங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. அவர் சொல்கிறார் மரித்த பின்பு. ஆனால் நான் சொல்வது உண்மையாக இருக்கும் என்றால், ஜிம்மி ஸ்வாகத் சொல்கிறாரு, நான் சொல்கிறது உண்மையாக இருக்கும் என்றால் உங்களுக்கு நரகமும் எனக்கு மோட்சமும் கிடைக்கும், நம்ம 2 பேரும் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அவரால் ஒரு வார்த்தையும் சொல்ல முடியவில்லை. இன்னைக்கு உங்கள்கிட்ட ஆடி கார் இல்லாமல் இருக்கலாம், வாழ்க்கை ஆடி ஆடி போகிற மாதிரி இருக்கலாம். போராட்டத்தினுடைய இன்று கண்ட, அன்றைக்கி நான் ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ணும்போது, இன்று கண்ட எகிப்திய வல்லமை இனி ஆமே. இந்த வேளையிலே ஒரு பாடலை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நான் ஜெபித்தேன். நம்ம ஜெபிக்கும் போது 2 காரியங்கள், அவங்களும் இடம் கொடுக்கணும், எனக்கு அது தெரிஞ்சிச்சு. அடுத்து அது அனுமதிக்கப்பட்ட எகிப்திய வல்லமைகள், அது அந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படின்றத கர்த்தர் விரும்புகிறார். அதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் எகிப்தியரோடு, சீரியரோடு, அசீரியரோடு போராடுகிற ஒரு வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நித்திய கைவேலை இல்லாத, கைகளால் கட்டப்படாத ஒரு பரலோகம் உண்டு. ஆபிரகாம் அதை அறிந்திருந்தார். அதனால தான் அவன் டென்ட்டில் குடியிருந்தான். சார், இந்த நீங்கள் காண்கிற இந்த உலகம் ஒரு டென்ட்டு தான். சிலருக்கு காங்கிரீட் ஹவுஸ்னால் பெர்மனெண்ட் நினைக்கிறீங்க, சிலாண்டில் உங்களுக்காக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சிலாண்டில் உங்களுக்காக ஏவுகணை ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அதை சுவிட்சாகவே அமுக்கக்கூடாது அப்படின்னா ஆண்டவர் அனுமதிக்காமல் அவனும் அமுக்க முடியாது. அதுக்குள்ளே அந்த தீவே அடிச்சுட்டு போயிடும். ஒரு சுனாமி வந்துச்சுன்னா அடி அவுட், அவ்வளோதான். ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டு, ஒரு எலக்ட்ரானிக் ஃபால்ட் வந்துச்சுன்னா முடிஞ்சு. ஒரு பேட்ரி போச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். என்ன, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எந்த இடத்துல ஃபியூஸை பிடுங்கணுமோ பிடுங்குவார். சரியாக ஜோம் பண்ணுங்க, தேசத்தின் அளவில் ஆண்டவர் ஃபியூஸை பிடுங்குவார். அப்புறம் ஃபியூஸை பிடுங்கினதுக்கப்புறம் அது ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன, ஃபியூஸ் மூலமாக தான் பவர் வரும். ஆனால் ஃபியூஸை பிடுங்கிட்டாக்கா அதை முடிஞ்சு. உங்களுடைய ஜெபங்கள் ஃபியூஸை பிடுங்க வேண்டும், இல்லை என்றால் ஃபியூஸை மாட்ட வேண்டும். இது 2 உங்கள் கைகளில் தான் இருக்குது. உங்களுடைய ஜெபங்கள் இந்த தேசத்தை கட்ட வேண்டும், இல்லை என்றால் அவிழ்க்க வேண்டும், உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், அவரோடு ஆளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் எந்த நேரமும் அவரை நோக்கி எதையும் கேட்க கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த தேவன் பெரியவர். அப்படியே ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களோடு பேசின இந்த பகுதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் உம்முடைய பார்வைக்கு அருமையானவர்கள், ஆகவே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினீர். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஹல்லேலூயா. உம்முடைய சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நீர் எங்கள் பாத்திரத்தின் பங்காக இருக்கிறீர் ஐயா. நாங்கள் இந்த வேளையில் உம்முடைய நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கு. ஜெபிக்கும் போது நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக மேலான ஒரு பரலோகத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை உணர்ந்து நாங்கள் செயல்பட, இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இல்லாமல் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.